31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வாக்குச்சாவடி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க. 5 முறை தாண்டி 6வது முறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நீங்க சிங்கார சென்னைன்னு போய் பார்த்தாதாங்க தெரியும். முதலமைச்சர் ஒரு நாளாவது 2 வீலர்ல பின்னால உட்கார்ந்து அவர் தொகுதியில அவர் வரணும். இன்னைக்கு மாநகராட்சி வந்து ஒரு அறிவிப்பு, எந்த மேம்பாலத்திற்குள்ள எந்த பாலத்திற்குள்ள தண்ணி நிக்கலையா, பாலத்துக்குள்ள தண்ணி நிக்கலைங்க, ஆனா சாலைக்குள்ள தண்ணி நிக்குதுங்க. உதயநிதியும் முதலமைச்சரும் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். உதயநிதி சொல்றாரு யாரோ ஒருத்தர் ட்விட்டர் போட்டாரோ, ட்விட்டர் போட்ட உடனே அவர் ஓடி வந்தாராம். மறுபடியும் இது ஆன்மீக பூமி என்பதை நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால ஆன்மீகமும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாது. ஆன்மீகத்தையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முற்படுபவர்கள், இந்து தர்மத்தையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முற்படுபவர்கள் நிச்சயமாக 2026 தோற்று போவார்கள் என்பதைத்தான் இத்தகைய நிகழ்வுகள் காண்பிக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா வெளியில மழை. நானும் நேற்று சில இடங்கள்ல போய் மக்களுக்காக உதவி செஞ்சோம். எங்க தலைவர் இன்னைக்கு குழு போட்டிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், இங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடத்துல அவங்க கூட நின்று அவங்களுக்கு உதவி செய்யணும்னு. ஆனா இன்னைக்கு திமுக என்ன செய்யுது? இன்னைக்கு வாக்காளர் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடியோட ஆப்போது அவங்களுக்கு வெற்றி வாக்குச்சாவடிக்காக 3000 நிர்வாகிகளை வைத்து சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் களத்தில் நின்று இந்த மக்களுக்கு மழை நேரத்துல கூட இருக்கணுமோ அவங்களை கூட்டிட்டு போய் தேர்தலுக்காக மட்டுமே அவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லாரும் இன்னைக்கு மக்கள் கூட மழையில நிக்கணுமா? இன்னைக்கு சொல்றாரு சிறப்பு சீர்திருத்தம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்ற SIR நவம்பர்ல தான் செய்ய போறாங்க. ஆனா மழை காலத்துல அதை செய்யக்கூடாதுன்றாரு. அது தேர்தல் கமிஷன் செய்ய போகுது. ஆனா நீங்க இன்னைக்கு மழை வந்து கொண்டிருக்கிறது, மக்கள் நனைந்து கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உணவுக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உடைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க 3000 பேரை வைத்துக் கொண்டு இன்னைக்கு மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்னைக்கு பூத் கமிட்டி மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொளத்தூர் வழியாதான் வரும். முதலமைச்சர் தொகுதி தான். முதலமைச்சர் ஒரு நாளாவது 2 வீலர்ல பின்னால உட்கார்ந்து அவர் தொகுதியில அவர் வரணும். அப்பதான் இருக்கிற கஷ்டம் தெரியும். அது எந்த இடத்துலயும் சாலை மோசமா இருக்கு. இன்னைக்கு மாநகராட்சி வந்து ஒரு அறிவிப்பு, எந்த மேம்பாலத்திற்குள்ள எந்த பாலத்திற்குள்ள தண்ணி நிக்கலையா, பாலத்துக்குள்ள தண்ணி நிக்கலைங்க, ஆனா சாலைக்குள்ள தண்ணி நிக்குதுங்க. உங்களுடன் ஸ்டாலின் சொல்றத விட உங்களுடன் மழை நீர்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு இருக்கு. மழை நீர் வீடு வீடாக ஸ்டாலின் போய் வீடு வீடா மழை நீர் போய் கொண்டிருக்கிறது. எத்தனை முறை ஆட்சி செஞ்சீங்க நீங்க? 5 முறை தாண்டி 6வது முறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நீங்க சிங்கார சென்னைன்னு போய் பார்த்தாதாங்க தெரியும். இதுவரைக்கும் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வாக்குச்சாவடி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க. எவ்வளவு மக்கள் இதை நிச்சயமாக மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு SIR ஏன் எதுக்குறீங்க? சர்வ கட்சி கூட்டம் வேற போடுறாங்க. அதுக்கு நான் கேட்கிறேன், மழையை சரி செய்வதற்கு சர்வ கட்சி கூட்டம் போட்டீங்களா? உங்க தொண்டர்களை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் உதவி செய்யுங்கன்னு சொன்னீங்களா? உதயநிதியும் முதலமைச்சரும் போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். உதயநிதி சொல்றாரு யாரோ ஒருத்தர் ட்விட்டர் போட்டாரோ, ட்விட்டர் போட்ட உடனே அவர் ஓடி வந்தாராம். அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்கன்னு நான் கேட்கிறேன். அது மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை முதலமைச்சர் கவனிக்காம இருந்தால் நிச்சயமாக 2026 எதிராக போகும். இன்னைக்கு SIR சிறப்பு அந்த தேர்தல் குழுவா வந்து தேர்தல் ஆணையம் சரி செய்வது சிறப்பு சரிபார்ப்பை ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? 1967 இருந்து ஒரு துணுக்கு போடுவாங்க. நான் ஆனந்த குடும்பத்துல படிச்சிருக்கேன். நம்ம வீட்டுல நம்ம இழந்தவர்கள் யாராவது போய் பார்த்தோம்னா திமுக காரங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல பார்க்கலாம். அப்படிதான் நீங்க ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. இதே கொளத்தூர்ல அதிகமாக வாக்குகளை நீங்கள் பதிவு செய்து ஜெயித்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.